ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விகே மேக்கோவர். இன்னைக்கு நம்ம ஹெல்த் டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துடைய கிச்சன்லேயும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளை பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு ஸ்பைசி திங்க்கு கூட. இட் இஸ் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அண்ட் அட்வான்டேஜ் இருக்கிற ஒரு பொருள். அது என்னன்னு பார்த்துருவோமா? எந்த மாதிரினா, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு அதிகப்படுத்தும். டைஜஷன் ப்ராப்ளம் வந்துட்டு சரியாக உதவும். ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன் வந்துட்டு நல்லா இருக்கிறதுக்கு வந்துட்டு இது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று, வெயிட் லாஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஒரு விஷயம், இதை ஹோம் ரெமிடியாவும் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய வீட்டில் யூஸ் பண்ணாதவங்களே இருந்திருக்க மாட்டாங்க. ஓகேவா? ரெகுலரா இந்த பொருள யூஸ் பண்றது மூலியமா, நான் இப்ப சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு அ கிடைக்கும். ஓகேவா? அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஒண்ணும் இல்ல, கிராம்பு. கிராம்பு அப்படின்றது ஒரு நேச்சுரலாவே அதுல ஆன்டி ஆக்ஸிடென்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அத வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, யுஜேனல் அப்படின்னும் அதுக்கு ஒரு நேம் இருக்கு. இது ஒரு பெயின் ரிலீஃப்ன்னு கூடி சொல்லலாம். ஓகேங்களா? நான் சொன்னேன் இல்லையா? எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாமலேயோ நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணாத வீடே இருந்திருக்காது. கிராம்பு பல் வலிக்கு கிராம்பு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு ஹோம் ரெமிடியா வந்துட்டு முக்கியமா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவாங்க. இது வேற எதுலலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஃபுட்டுல டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்றதுக்கும், நெக்ஸ்ட் வந்துட்டு பெயின் ரிலீஃபுக்கு, கிருமி நாசினியாவும், மயக்க மருந்தாவும் இதை ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு யூஸ் பண்றாங்க. அது எங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம டென்டல் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனா, அவங்க நமக்கு வலி தெரியாம இருக்கிறதுக்கு மருத்து போன ஊசி போடுவாங்க ஈர்கள்ல. அப்போ அந்த ஈறுகள் வந்துட்டு ம மருத்து போயிரும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்மளுடைய பல்லுல இருக்க ப்ராப்ளம வந்துட்டு க்யூர் பண்ணுவாங்க. இல்ல ஏதாவது ஒரு பல்ல வந்துட்டு இன்செர்ட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா வைக்கணும் அப்படின்னாலும், இது நம்ம இந்த மருந்து, அதாவது இந்த யுரேனியல் அப்படின்ற ஒரு லிக்விட், கிராம்பு எண்ணெய் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, கிராம்பு எண்ணெய் அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லுவாங்க. ஓகேவா? அத தான் வந்துட்டு நம்மளுடைய ஈர்கள வந்துட்டு பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் முக்கியமானது, நம்ம சாப்பிடுற காய்கறி, கீரைகள் எல்லாம் வந்துட்டு அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு, அதுல வந்துட்டு எந்த ஒரு பாக்டீரியலும் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம தோட்டத்திலயும் வந்துட்டு இந்த ஆயில வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுல டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அ அதிகமா அ எந்த ஒரு பொருள வந்துட்டு நம்ம இன்டேக்கா எடுத்துக்கிட்டாலும் எதுனாலும் ஒரு அளவு தான். ஓகேங்களா? அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சு அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்கு. அதுக்கேத்தாப்புல நம்ம வந்துட்டு குறைவான குவான்டிட்டில வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது வந்துட்டு இந்த கொமட்டலு, தல சுத்தல் இருக்கிறவங்க வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இத எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்த்துருவோமா? ஒண்ணும் இல்ல. இது கூட இந்த கிராம்பு கூட ஒரு 2, 3 இன்கிரீடியன்ட்ஸ் வந்துட்டு நம்ம சேர்த்துற மாதிரி இருக்கும். அது பெருசா ஒண்ணும் இல்ல. ஆரஞ்சு பீஸ் போட்டுக்கோங்க. அந்த ஆரஞ்சுல வந்துட்டு ஆன்டி வைரல் நெறையா இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு பட்டை. 1 இல்லன்னா 2 ஒரு ஸ்மால் சைஸ் பட்டை. பட்டை வந்துட்டு நம்ம அந்த ஸ்கேல் சைஸ்ல இருக்கிற பட்டை யூஸ் பண்ணாம சுருள் டைப்ல இருக்கும். அந்த பட்டைய நீங்க யூஸ் பண்ணி நீங்க இது கூட நீங்க இன்டேக் பண்ணிக்கலாம். அதுல இன்ஃப்ளமேட்டரி அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அதிகமா இருக்கும். உங்க பாடியில வந்துட்டு ஏதாவது அலர்ஜீஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, அத கியூர் பண்றதுக்கான இன்ஃப்ளமேட்டரி வந்துட்டு இதுல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 கிராம்பு. இந்த 3யும் 1 கப் தண்ணீல நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்சதும் அத வந்துட்டு 5 டூ 10 மினிட்ஸ் வந்துட்டு சிம்ல வச்சு பாயில் பண்ணி, வார்ம் வாட்டர் வெதுவெதுப்பா கை பொறுக்கிற சூட்ல வந்துட்டு நீங்க ஏர்லி மார்னிங் வந்துட்டு குடிக்கிறது ரொம்ப பெட்டர். ஏன் அப்டின்னா, நம்மளுடைய டைஜஷனுக்கும், பிளட் சர்க்குலேஷனுக்கும் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அப்போ அது மார்னிங் வந்துட்டு நீங்க குடிக்கிறது டெய்லி ரொட்டீன்ல கொண்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்டின்னா, என்னுடைய யூடியூப் சேனல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஹெல்த் அண்ட் ஸ்கின் கேர் டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னைக்கான ஃபன் ஆக்டிவிட்டிய வந்துட்டு நம்ம வேற டைப்ல, அதாவது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அத இந்த இந்த டைப்ல வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா எல்லாரும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொண்ணா மாத்தி ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஒண்ணும் இல்ல, ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்ல வந்துட்டு நீங்க ஆல்ரெடி அ பார்த்துருப்பீங்க. சாங் குடுப்போம். சாங்ல வந்துட்டு அது இடையில ஒரு வேர்ட் கட் ஆயிருக்கும். அது என்ன வேர்ட் அப்படின்றத வந்துட்டு நீங்க கெஸ் பண்ணணும். கரெக்ட்டா கெஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய அ நம்பர டேக் பண்ணி வைக்கிறேன். அதுக்கான ஆன்ஸர நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். தேங்க் யூ சோ மச். கீப் வாட்சிங். பை உங்கள் குட் பாக்டீரியா. டாடா.